வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பச்சரிசியோ புழுங்கரிசியோ சேர்க்காம சோளம், முழு கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கக்கூடிய உளுந்தையும் சேர்த்து வெந்தயத்தையும் சேர்த்து சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தோசை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தோசை நம்ம அரிசியே சேர்க்கலை அப்படிங்கிறதுனால ஏகாதசிக்கு கூட நம்ம சாப்பிடலாம், இல்ல விரத நாட்கள்ல கூட நம்ம இந்த தோசையை எடுத்துக்கலாம். வருடப்பருப்பு அன்னைக்கு தர்ப்பணம் பண்றவா நைட் டிஃபன் தான் சாப்பிடணும் இல்லையா, அப்போ கூட நம்ம இந்த தோசை பண்ணலாம். டயபெட்டிக் பீப்புளுக்குமே ரொம்ப நல்லது, நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும். ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச் தோசை. டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். நல்லா மெல்லிசா சாஃப்டான தோசையா வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அரிசியை சேர்க்காத ஆரோக்கியமான இந்த சோள தோசை ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோள தோசை பண்றதுக்கு வெள்ளை சோளம் 2 கப் எடுத்துட்டு இருக்கேன், 1/2 கப்பு கருப்பு உளுந்து, 1/2 கப்பு அவுல், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். 2 கப்பு சோளத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 6ல இருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கருப்பு உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணி இதையும் 6ல இருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அவுல் நம்ம இதெல்லாம் அரைக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்ப இதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஊற வச்சிடுறேன், நம்ம அரைக்கும் போது பார்க்கலாம். சோள தோசைக்கு ஊற வச்சு 8 மணி நேரம் ஆயாச்சு. உளுந்து வெந்தயம் பாருங்க சூப்பரா ஊறிருக்கு. அதே நேரம் சோளமே நல்லா ஊறிருக்கு. இதை நம்ம இப்போ கிரைண்டர்ல போட்டும் அரைச்சிக்கலாம், இல்லை மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்து வெந்தயத்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சோளத்தை அரைச்சிப்போம். நம்ம ஊற வச்ச உளுந்து வெந்தயத்தையும் நான் மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். முழு உளுந்தையும் வெந்தயத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்க நல்லா சாஃப்டா அரைச்சிருக்கேன். நம்ம இதே கிரைண்டர்ல அரைச்சோம்னா தோல் தெரியுது பார்த்தீங்களா, சின்ன சின்ன பீஸா, இது கூட நல்லா மசிஞ்சிரும். மிக்சியில அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த தோல் அந்த அளவுக்கு மசியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிருக்கேன். நம்ம அரைச்ச உளுந்து மாவை நான் வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதே மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்ச சோளத்தை சேர்த்துருக்கேன். இதுலயும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். சோளமும் நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்க நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருப்பு உளுந்து மாவு அதோட இந்த சோள மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உப்பு மாவு எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். நம்ம தோசை மாவு அரைச்சி வச்சு 6 மணி நேரம் ஆயாச்சு. மாவு பாருங்க நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு, நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்படி நல்லா அப்படியே நுரைச்சி வந்திருக்கு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கு. இப்போ இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம தோசை பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடாயாச்சு, நம்ம சோள தோசை பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ மெலிசா பண்ண வருது பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த தோசையை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, நல்ல மெல்லீஸா இருக்கறனால இப்படியே வெந்துடும். பாருங்க இந்த தோசை ஒரு சைடு நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள் சைடு நல்லா சாஃப்டா இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். அடுத்த தோசையும் ரெடி ஆயாச்சு. பாருங்க எவ்வளவு நல்லா மெலீஸா இருக்கு. அரிசி சேர்க்காம ஃபர்ஸ்ட் கிளாஸான தோசை சூப்பரா ரெடி ஆயாச்சு. டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சோள தோசை சர்விங்க்கு ரெடி. அரிசியே சேர்க்காத இந்த சோள தோசை பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லீஸா பேப்பர் மாதிரி வரும். பாருங்க எவ்வளவு நல்லா ஓட்டையா இருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண உடனே சாப்பிட்டோம்னா ஓரங்கள் மொறுமொறுன்னு இருக்கும், ஏன்னா மற்றபடி இந்த தோசை நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோள தோசைக்கு எல்லா விதமான ஸ்பைஸியாக இருக்கிற சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்னைக்கு வாழைத்தண்டு தொக்கோட டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வாழைத்தண்டு தொக்கு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் அதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இந்த வாழைத்தண்டு தொக்கு சாதத்துக்கு பசி சாப்பிடவும் நல்லா இருக்கும், எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும்.
நம்ம இப்ப இந்த வாழைத்தண்டு சட்னியோட இந்த சோள தோசையை டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த சோளத்துக்கே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவரும் இருக்கு பாருங்களேன். ரொம்பவே அருமையா இருக்கு. நம்ம வந்து முழு உளுந்து இந்த தோலோடக்குள்ள கருப்பு உளுந்து அது சேர்த்திருக்கோம். அதுக்கும் ஒரு டேஸ்ட் உண்டு. தோசை ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம வெந்தயம் சேர்த்ததுனால அந்த வாசனையுமே ரொம்பவே நல்லா இருக்கு. அரிசியே சேர்க்காம நல்ல டேஸ்டியான அதே நல்ல ஆரோக்கியமான ஒரு தோசை. விரத நாட்கள்ல வந்து புழுங்கரிசி சேர்க்க மாட்டோம். இல்ல ஏகாதசி மாதிரி இருந்தா அரிசியே சேர்க்க மாட்டோம். அந்த மாதிரி டைத்துல இந்த தோசை நம்ம சூப்பரா பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம இட்லி தோசைக்கு நார்மலா அரைச்சோம் அப்படின்னா அது 4-5 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த தோசை வந்து அவ்வளோ நாள் நம்ம வச்சுக்க முடியாது. மாவு வந்து நீத்து போக ஆரம்பிச்சிடும். 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான டேஸ்டியான அரிசியே சேர்க்காத இந்த சோள தோசையை எல்லா ஃபாஸ்டிங்னாலையும் எடுத்துக்கலாம். ரெகுலராகவும் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா இதே அளவுகளோட இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வரும். எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.